எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா நல்ல ஓங்கி ஒரு கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சரி, ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நம்ம தொடங்குவோம். சரியா? ஓகே. அன்பு தந்தை இறைவா, எங்கு என் நாமத்தினால் இருவர் மூவர் கூடி இருக்கின்றார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே, இப்பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே நீர் நிச்சயமாக தங்கி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அன்பு தெய்வமே இயேசப்பா, நீர் இருக்கும் இடத்தில் ஆவியும் உண்டு. அந்த ஆவியானவர் இப்பொழுது இங்கு எல்லா இடங்களிலும் எல்லோரும் மேலும் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி அப்பா. ஆவியானவரே, உமது தெய்வீக அசைவாடலும் ஆற்றலும் பிரசன்னமும் எங்களை சூழ்ந்து இருக்க கிருபை செய்தரலாம். கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்குள் வைத்திருப்பது போல எல்லா மக்களையும், எங்கள் அனைவரையும், இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற எங்கள் அனைவரையும் அது நலம் தரும் மருந்துள்ள ரெக்கைகளினால் மூடிக்கொள்ளும். அன்பு தெய்வமே, இப்பொழுது நீர் என்னை மூடி மறைத்து உமது தெய்வீக வார்த்தையை நாவில் வைத்தருளும். அடியேன் எடுத்துரைக்க போகின்ற வார்த்தைகள் இந்த அருமை மக்கள் ஆவலோடு தேடி ஓடி வந்திருக்கின்ற இந்த மக்கள், எனக்கு ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது நடக்காதா என்று ஆர்வத்தோடு காத்திருக்கின்ற இவர்கள் உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் விழ கிருபை செய்தருளும். அந்த வார்த்தைகள் இவர்களுக்குள் கிரிகை செய்ய கிருபை செய்தருளும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக அவர்கள் உள்ளத்தில் விழுந்து அவர்கள் வாழ்வை மாற்றி அவர்கள் சாட்சியுள்ள மக்களாக வாழ கிருபை செய்தருளும். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நீரே ஆண்டவராக இருந்து வழி நடத்துகிறவர். ஆகவே அன்பு தெய்வமே, எங்களை இப்பொழுது வழி நடத்தி எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. எல்லாரும் உட்காருங்க. என்ன தலைப்பு போட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? படிச்சிங்களா? என்ன போட்டிருக்கு? என்றும் நிலைத்திருப்பார். அப்ப நிலைத்திருப்பவர்கள் யார்? நிலைத்திருப்பவர்கள் யார்? அப்ப நிலைத்திருக்க போறது யாருன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சாக போறோமா, உயிரோட இருக்க போறோமா? நிலைத்திருப்பவர்கள் யார், அதான் பார்க்க போறோம். சரியா? பாப்போமா, நிலைத்திருக்கிறது யாருன்னு பாப்போமா. நிலைத்திருக்க முடியாதது ஏன்? நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னெல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஓகே. இப்போ தூய யோவான் தன் முதல் திருமுகத்தில் சொல்லியிருக்கார். 2வது அதிகாரம் 17வது வசனத்துல இவ்வாறு கூறுகிறார், உலகம் மறைந்து போகிறது. உலகம் என்ன செய்கிறதா? மறைந்து போகிறது. அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. எல்லாமே, குடிச்சவன் குடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், திருடுறவன் திருடிக்கிட்டே இருக்க மாட்டான், கொலை செய்யறவன் கொலை செய்துக்கிட்டே இருக்க மாட்டான். எல்லா தீமைகளும், சண்டை போடுறவங்க சண்டை போட அதையும் நிறுத்துவாங்க, புரணி பேசுறவங்க அதையும் நிறுத்துவாங்க. அப்ப எல்லாமே என்ன செய்யுமா? தீய நாட்டங்களும் என்ன செய்யும்? மறைந்து போகின்றன. ஆனால்
கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திடுவார். அப்ப தீமைகள் எல்லாம் மறைந்து போகும், எல்லாமே நிலைச்சிருக்காது. ஆனா அவருடைய திருவுளத்தின்படி நடக்கிறவங்க என்ன செய்வோமா? நிலைச்சிருப்போமா. அப்ப நம்ம நிலைத்திருக்க கூடிய சமுதாயமாகத்தானே இங்க வந்து கூடியிருக்கோம். நம்ம சும்மா வரல, இல்ல, நம்ம நிலைத்து இருக்கணும், ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கணும். அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல நிலையானது எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் ஒன்றில் மாற்றமடையும், இல்லைன்னா அழிந்து போகும். இப்போ ஒரு செடி வச்சா அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செஞ்சிரும்? அதுவும் பட்டு போயிடும், இல்லையா? அப்போ எல்லாமே நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் அல்ல. அப்போ படைத்த படைப்புகள் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கின்றன, மாறிக்கொண்டு இருக்கின்றன. அப்போ மனிதர்களாகிய நம் வாழ்க்கையை பார்ப்போமானால், ஒரு கட்டத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு விரக்தி உணர்வு வரும், ஒரு தனிமை உணர்வு வரும், ஒரு கவலை வரும், ஒரு துக்கம் வரும், ஒரு போராட்டம் வரும். இந்த மாதிரி ஒரு கட்டங்கள் ஆரம்ப காலத்தில் வரும். சின்ன வயசுல இருக்கையில வரலாம். அப்போ சின்ன வயசுல இருக்கையில வந்துச்சுன்னா சமாளிக்கலாம். அது என்ன பரவாயில்ல, இது போனால் போட்டோம், அதை செஞ்சுருவோம். இது இல்லாமல் போனால் பரவாயில்ல, இதை கட்டி எடுத்துருவோம், இதை பார்த்து எடுத்துருவோம், இந்த வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது ஒரு சமாளிக்கலாம். ஆரம்ப காலத்தில் இந்த விரக்தி, துக்கம், கவலை, சோர்வு, போராட்டம் வந்தால் சமாளிச்சிடலாம். நடு வயதில் வந்தாலும் ஓரளவு சமாளிச்சிடலாம். வயதான காலத்தில் வந்தால் என்ன செய்யறது? வயதான காலத்தில் இந்த தனிமை உணர்வு, இந்த கவலை, போராட்டம், விரக்தி இதெல்லாம் வந்தா கஷ்டம். அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? பிறரை சார்ந்து வாழ பார்ப்பாங்க, பிறருடைய உதவியை தேடுவாங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட மற்றவங்களுடைய உதவியை நாடி கேட்பாங்க. இது அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட எல்லாமே மற்றவங்களை நாடி நிற்பாங்க வயசான காலத்துல. இப்படியான ஒரு கட்டத்தில் நம் இயலாமையை ஏற்றுக்கொள்ள பக்குவமின்றி இருக்கலாம். ஏன் தான் பிறந்தனும், நான் எதுக்கு பிறந்தனும், நான் ஏன் இந்த ஊரில் பிறந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த மாதிரி ஒரு பெற்றோருக்கு நான் பிறந்தனே, ஒரு ஆம்பளையா பிறந்துட்டனே, ஒரு பெண்ணாக பிறந்திருக்கலாம், ஐயோ ஒரு பெண்ணா பிறந்துட்டனே, ஒரு ஆணாக பிறந்திருக்கலாம், அல்லது நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு கணவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்ல குழந்தைகள் கிடைச்சிருக்கலாம், நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் ஏதேதோ நினைத்து புலம்புவோம். இதெல்லாம் நினைச்சு என்ன செய்வோம்? புலம்புவோம். நம்ம வாழ்க்கையில் அங்கலாய்ப்போம், கவலைப்படுவோம், சலித்து கொள்வோம், மற்றவங்கிட்ட போய் முறைப்படுவோம். பெற்றோரை சரி போங்கம்மா உங்ககிட்ட போய் பிறந்தனேம்போம், உறவினர்களை நீங்களாம் சொந்த பந்தமா அப்படின்னு அவங்ககிட்ட குறை கூறுவோம். உடன் பிறந்த நீலாம் என் கூட பிறந்தியடா, உன் கூட நான் பிறந்தனே அப்படின்னு உடன் பிறந்தவர்களை சலித்து கொள்வோம், நண்பர்களை சலித்து கொள்வோம், அறிமுகமானவர்கள், நம் வாழ்வில் சம்பந்தப்பட்டவர்கள், ஏன் கடவுளை கூட நம்ம இது பண்ணிடுவோம். கடவுள் ஏன் என்னைய இப்படி படைச்சான், இந்த குடும்பத்தில் படைச்சான், இந்த மாதிரி படைச்சான் அப்படின்னு கடவுளையே நம்ம நொந்து கொள்வோம், சலித்து கொள்வோம். ஆனால் கடவுள் நம் தந்தை நமக்கென ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தின்படி நம்மை தாயின் கருவில் உருவாக்கி கொடுத்து அழகாக படைத்து செயல்படுத்தி வருகிறார். இதை நம்ம என்னைக்காவது புரியுறோமா? இவ்வளவு நம்ம முன்னால சொன்னதெல்லாம் நினைச்சு அந்த மாதிரி துக்கப்படுறோமா? இல்ல கடவுள் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சு படைச்சிருக்காரு, ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல இந்த மாதிரி நெகட்டிவா நினைக்கிறோமா? எப்படி நினைக்கிறோம்? ரெண்டுமே இருக்கு சிஸ்டர். அப்படித்தானே? உங்களை தானே கேட்குறேன், அப்படித்தானே? சில நேரங்களில் நல்லா இருக்குது, சில நேரங்களில் இப்படி இருக்குது. அப்படி நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்கும், கஷ்டப்படும் பொழுது ஏன் தானோ என்னவோ அப்படின்னு நாங்கள் புலம்புறோம், இல்லையா? இது ரெண்டுமே இரண்டரை நம் வாழ்க்கையில் கலந்திருக்கிறது. ஆனால் இந்த நம்ம சின்ன புத்தியில அவருடைய திட்டத்தை, அவர் நமக்கு முன்குறித்து வைத்துள்ள காரியத்தை புரிஞ்சு கொள்ளவே மாட்டோம்.
புரிஞ்சிருந்தோம்னா எது வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டுருவோம். புரியாததுனால தான் புலம்பி தள்ளுவோம், அங்கலாய்ப்போம். யார்கிட்டையாவது போய் சொல்லி எதையாவது சொல்லி நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற நமக்கு தான் பவுலடியார் ஒரு செய்தி சொல்கிறார். ஒன்று எபேசியர் 1:11 எபேசியர் 1:11 இறைவார்த்தை. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவர் ஆனோம். அவருடைய உரிமை பேச்சுக்கு நாம் உரியவர் ஆனோம். அப்ப நம்ம அவருடைய திட்டம் வைத்து இந்த குடும்பத்துல இந்த பாப்பா பிறக்கணும், இந்த குடும்பத்துல இந்த மகன் பிறக்கணும், இந்த குடும்பத்திலிருந்து இவங்க இந்த காரியத்தை செய்ய அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த மாதிரி அவர் முன்குறித்து அவருடைய உரிமை பேற்றுக்கு நம்மை உரியவராக்கி இருக்கிறார். யார் வழியா? கிறிஸ்து வழியாக கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கார். அந்த திட்டத்தின்படி தான் நம்மளை ஒரு குடும்பத்துல பிறக்க வைத்திருக்கார். அது எப்படிப்பட்ட பெற்றோர் நீங்க கேட்டீங்களா? எனக்கு இப்படி அம்மா வேணும், எனக்கு இப்படி அப்பா வேணும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? பிறக்க முன்னே என்கிட்ட கேட்கறது நம்ம கேட்டதில்லை. கடவுளாக நமக்கு தந்திருக்கிறார். சிலர் என்ன சொல்லுவோம், எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கு அப்படி. தோபித்த ஆகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. யாரு? ரஃபேல் தூதர் சொல்றாரு தோபித்துக்கிட்ட, ஏய் நீ சாரால கல்யாணம் பண்ணிக்க, உலகம் தோன்றும் முன்பே ஆண்டவர் உனக்கு முன்குறித்து வைத்த சாரால் உனக்கு மனைவி. அப்ப உலகம் தோன்றும் முன்பே அவருக்கு இவளுக்கு இவர் தான் கணவன், இவனுக்கு இவ தான் மனைவின்னு அவர் முன்குறித்து வைத்திருக்காராம். நம்புறீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது கடவுள் திட்டத்தின்படி தான் எனக்கு இந்த கணவன், கடவுளின் திட்டத்தின்படி தான் எனக்கு இந்த மனைவி, அவருடைய திட்டத்தின்படி தான் எனக்கு இந்த பிள்ளைங்க, இந்த குடும்பம்னு நம்புறீங்களா? நம்புறவங்களாம் ஓங்கி கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், எல்லாருமே நம்புறீங்க, என்ன வெரி குட், நல்லது. சிலர் என்ன செய்வான், ஐயோ நொந்துக்குருவாங்க, நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. இந்த குடும்பத்திலையா, இந்த பெற்றோருக்கா, இந்த கணவனுக்கா, இந்த மாமியாரா, இந்த மருமகளா, இப்படியே நொந்து போயிடுவாங்க. கடவுள் திட்டம் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு நீ இந்த மருமகளா போகணும், இந்த மகனுக்கு நீ மனைவியா போகணும், இந்த மகளுக்கு நீ கணவனா போகணும். அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துல தான் எல்லாமே நடக்கிறது. நம்ம இஷ்டப்படியோ நம்ம விருப்பப்படியோ அல்ல. அப்ப அவருடைய திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் அவரது தீர்மானத்திற்கும் ஏற்றபடி நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து அவரது உரிமை மக்களாக கிறிஸ்து வழியாய் செயல்பட்டு வருகிறார். நம்ம எப்படி அழைத்தார்? இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? நம்மளை எப்படி அழைத்தார்? கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கின் வழியாக நம்மை இறை மக்களாக தேர்ந்தெடுத்து முன்குறித்து அழைத்து நமக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன சிஸ்டர் திட்டம்னே சொல்றீங்க? ஆண்டவருடைய விருப்பம். திட்டம்னா விருப்பம், ஒரு குறிக்கோள். அது என்ன அப்படின்னு, ஒரு நல்ல மனைவியாக அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார், நல்ல ஒரு தாயாக ஒரு திட்டம் வச்சிருக்கார், நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு தந்தையாக, அந்த மாதிரி இருக்க அந்த குடும்பத்தில் நீ இருந்து செயல்படுவதற்கு அவர் திட்டம் வச்சிருக்கார். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதை புரிஞ்சு கொள்ளாம காலம் பூரம் குறை சொல்லி வாழ்க்கையை ஒழுங்க வாழாம பிரச்சனையை உருவாக்கி கொண்டு அப்படி இருக்கிறது அவருடைய விருப்பம் அல்ல, அவருடைய திட்டம் அல்ல. அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வைத்துத்தான் நம்மை அந்த கடவுளின் மக்களாக முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய உரிமை கொடுத்ததே இயேசு கிறிஸ்து வழியாகத்தான். நம்ம ஞானஸ்நானம் பெறாட்டா நம்ம இறை மக்களாக இருக்க முடியாது, இறை சமுதாயத்துல நம்ம ஒரு மெம்பராக இருக்க முடியாது. அப்ப திருமுழுக்கின் வழியாகத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக, இறைவனுக்கு ஏற்புடைய குடும்பமாக வாழ வேண்டும் என்று இருப்பது அவருடைய விருப்பமாகும். இப்ப எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 12:5 நான் வாசிக்கவே சொல்ல மாட்டேன். நான் எதை வாசிக்க சொல்லுவேன்னா கண்டிப்பாக வாசிக்க சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் சொல்கிறத தான் கேட்கணும். நீங்கள் எல்லாத்தையும் எழுதுறதும் பைபிளை புரட்டுறதுமா இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்கள் காதில் விழுவாது. நீங்கள் என்ன சிஸ்டர் என்ன சொன்னாங்க, ஐயோ என்ன அதிகாரம் சொன்னாங்க, என்ன வசனம் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். எதுக்கு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத நீங்கள் எழுத சொல்லுவேன், அதை எழுதிக்கங்க. இப்போ என்னது தொடக்க நூல் 12:5 ஆண்டவர் ஆபிரகாமை முன்குறித்து வைத்து அவரை காரான் என்ற ஊரில் இருந்து கானான் தேசத்துக்கு வர சொல்லி அழைத்தார். ஏன் தெரியுமா? அவருடைய பின்னணி தெரியுமா? ஆபிரகாம் ஒரு இந்து குடும்பத்தில் உள்ளவர். ஆபிரகாம் அப்பா தெராக என்ன செய்வாராம்? சிலைகள் செய்து வைப்பார், இந்து சிலைகள் செய்து வைப்பார். அப்ப அப்பா சிலைகள் செய்யும் பொழுது மகன் உதவி செய்வார்ல, அப்ப மகன் பெயிண்ட் போடுறது எல்லாம் அப்படி செய்யறார். இப்படி செய்யும் பொழுது அவருக்கு ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம், இது என்னது, இது மண்ணுல செஞ்சது, இது மண்ணு, இதை போய் தெய்வம் சொல்லி கும்பிடுறாங்க. இதுக்கு வாய் இருக்கு பேசாது, கண்ணு இருக்கு பார்க்காது, காது இருக்கு கேட்காது, கால் இருக்கு நடக்காது, கை இருக்கு செயல்படாது, இதை போய் தெய்வம்னு கும்பிடுறாங்களே. அப்ப அந்த தெய்வம் எங்க இருக்கார்? அந்த உயிருள்ள தெய்வத்தை பார்க்கணும். அந்த உயிருள்ள தெய்வம் யாரு அப்படிங்கிற அவருடைய ஒரு எண்ணத்துல ஒரு ஆதங்கமும் ஒரு ஆர்வமும் ஒரு சிந்தனையும் ஓடிக்கொண்டே இருந்தது. இவருடைய இந்த நல்ல எண்ணத்தை அறிந்து கொண்ட கடவுள் அப்பா தந்தாய் ஒரு நாள் அவரிடம், ஆபிரகாம் கிளம்பு, நீங்க இருக்க வேணாம், நீ இந்த ஊர்ல இருந்து நான் கூப்பிடுற இடத்துக்கு வா, உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை அத்தனை மக்கள், அத்தனை குடும்பத்தில் உள்ள எத்தனையோ காரான் ஊர்ல நிறைய மக்கள் இருக்க இவரை மட்டும் முன் குறித்து வைத்து, இப்போ உங்க ஊர்ல உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தத்துல எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அப்போ உங்களை மட்டும் தானே இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு, ஏதோ ஒரு நன்மை செய்ய உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விழிப்பா இருக்கணும், தூங்கக்கூடாது, சரியா? தூங்குறவங்க அப்புறம் இழந்துருவீங்க, வெற்றி தூங்குறவன் வாழ்க்கையில் வெற்றி இழந்துருவோம். அப்புறம் அங்கேருந்து கூப்பிடுறாரு. அப்போ அவரே என்ன செஞ்சிடறாரு, அதெல்லாம் போட்டுட்டு உடனே கிளம்பிடுறாரு. உன் நாட்டை உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புன்னு சொன்ன உடனடியாக அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு போறார். போன மனுஷன் சும்மா போயிருக்கலாம்ல, கூட யாரை கூட்டிட்டு போனாரு? கூட யாரம்மா கூட்டிட்டு போனாரு தெரியாதா? லோத்தை கூட்டி கொண்டு போனார். லோத்து ஆபிரகாமுக்கு அண்ணன் மகன். அப்ப கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் நல்லதா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆடு மாடு நிறைய வருது, சொத்து சுகம் எல்லாமே நிறைய வருது. பெரும்பாலும் நம்ம குடும்பங்கள்ல ஒண்ணு இல்லாம இருக்கையில ஒற்றுமையா இருப்போம். அண்ணன் தம்பி பிள்ளைய மாமா மச்சான் கொழுந்தை எல்லாம் ஒற்றுமையா நல்லா இருப்போம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். ஒரு வீடு கட்டிரட்டுமே ஒரு அண்ணன், ஒரு பெரியப்பா ஒரு கார் வாங்கிரட்டுமே, ஒரு கொஞ்சம் வசதியா வந்துடட்டுமே, அவங்க நல்லா வந்துட்டாங்க, இவங்க நல்லா வந்துட்டாங்க, இந்த சொத்தை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த சொத்துல ஐயோ அவன் ஒரு அடி கூட்டி சேர்த்து கட்டிக்கிட்டான், இவன் இதுல இருந்து இதை எடுத்துக்கிட்டான், அது போய் கேளுங்க, அது நமக்கு தரட்டும், இந்த இடம் நமக்கு வேணும். அந்த வருதா வரலையா பிரச்சனை? சாதாரணமா இருக்கையில வரல, கொஞ்சம் முன்னேற்றம் வந்த உடனே என்ன செஞ்சிருச்சு? பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போலதான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை வரல, அவங்க வேலைக்காரங்களுக்குள்ள ஆடு மேய்க்கிற இடங்கள்ல பிரச்சனை வந்துருச்சு. அப்ப பிரச்சனை வந்த உடனே
ஆபிரகாம் என்ன சொல்றாரு, லோத்துக்கிட்ட சொல்றாரு, உனக்கு எனக்கும் பிரச்சனை வர வேணாம், அதனால நீ என்ன செய்யி, உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ போ, உன் ஆட்டு மந்த, உன் பணியாளர்கள், மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ போ, நீ எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். இப்படி எல்லாரும் சொல்ல முடியுமா? இவர் ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, அந்த ஆண்டவருடைய ஒரு தரிசனம், ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம், அவர் மேல உள்ள ஒரு பற்று, அவர் மேல உள்ள விசுவாசம், இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனிதன், எதையும் ஆய்ந்து அறிந்து பேசக்கூடிய ஒரு மனிதன். அப்ப அவர் பிரச்சனை வரக்கூடாதுப்பா, நீ போ, நீ எதை செலக்ட் பண்றியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. இந்த லோத்துக்கு கடவுள் பக்தியோ விசுவாசமோ எதுவுமே இல்லை. அப்ப லோத்து என்ன செய்யறாரு தெரியுமா? எங்க செழிப்பா இருக்கு, எங்க பசுமையா இருக்கு, எந்த இடம் நல்லா இருக்கு, இதைத்தான் அவர் பார்த்தாரே ஒழிய கடவுளுடைய திட்டம் என்ன. ஆபிரகாம் கடவுள் திட்டத்தை பார்க்கிறாள், இவர் அவருடைய திட்டத்தை எல்லாம் பார்க்கல. எங்க நல்லா இருக்கு, எங்க போயிடலாம், எங்க பிழைச்சுக்கலாம், எங்க நல்லா வரலாம், அந்த ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, சோதோம் கோமாரா அந்த பகுதியை அவர் தேர்ந்து கொண்டார். அப்ப செழிப்பா இருந்திருக்கு அந்த இடம். அப்ப அந்த பக்கத்தை அவர் தேர்ந்து கொண்டார். அவரு எந்த ஜெபமும் பண்ணல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எங்க போக வரன்னு சொல்லி அவருடைய திட்டத்தை கேட்கல. அவர் அந்த செழிப்பான ஒரு அதை பார்த்து தான் அந்த பக்கமா போயிட்டார். இவரும் அவரை சரி எங்க வேணா நீ நல்லா இருந்தா சரின்னு அனுப்பிட்டார். இப்ப என்ன நடந்தது? அங்க போனாரு, போய் என்ன செஞ்சிச்சு, என்ன நடந்தது? அங்க கடவுள் சித்தத்தை கேட்காம போனாரு, நல்லா இருந்தார். ஆனால் சோதோமுக்கு அழிவு வந்தது. சோதோமுக்கு என்ன வந்தது? அழிவு வந்தது, பிரச்சனை வந்தது. தாறுமாறான வாழ்க்கை அந்த மக்களுக்கு, கொடுமையான கடவுளுக்கு எதிரான பாவங்கள் செய்து வாழ்கின்ற, தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பொறுக்கவில்லை. அப்ப கடவுள் என்ன செய்யறாரு, லோத்துக்கிட்ட வானதூதரை அனுப்பி நீ இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு. அவருக்கு அது மண்டையில ஏறல, அவர் சொன்னது அவர் மண்டையில ஏறல. அவர் பாட்டுக்கு அவர் பணியை செஞ்சுக்கிட்டு அவர் இருக்கார். அதனால என்ன செய்யறாருன்னா, கடவுள் ஆபிரகாமுக்கிட்ட சொல்றார், நான் சோதோமை அழிக்க போறேன், சோதோம்ல நிறைய பாவங்கள் மலிந்து கிடக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, மனிதனை உண்டாக்குறதுக்காக என் மனது வேதனைப்படுகிறது, அதனால அந்த இடத்த நான் அழிக்க போறேன் அப்படின்னு. ஐயோ, லோத்து அங்கே இருக்கானே, லோத்து குடும்பம் அங்கே இருக்குதே. இவர் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டார், பரிந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அங்கே 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? ஐயோ அடியேன்னு கேட்குறேன், புழுவுக்கு தூசிக்கு ஒப்பான நான் கேட்குறேன், நான் புழுவுக்கும் தூசிக்கும் ஒப்பான நான் கேட்குறேன், இப்படியே கேட்பார். கடைசியில் 5 பேர்ல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப என்ன சொல்லுவோம், 5 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். அப்ப கடைசியில் என்ன செய்யறாருன்னா, வானதூதர் ஆபிரகாம் பரிந்து பேசியதினால் வானதூதரை அனுப்பி, அவர் வெளியே போல கையை பிடிச்சி இழுத்து குடும்பத்தோட, உனக்கு சொந்த மந்தம் யாராவது இருக்கா அவங்களையும் கூப்பிடு, எல்லாரையும் பிடிச்சி கூட்டிக்கிட்டு ஓடிப்போ. ஆனா அப்பையும் அவன் என்ன சொல்றான், ஐயோ எனக்கு வயசாயிட்டு எனக்கு ஓட முடியாது, எனக்கு பக்கத்துல ஏதாவது ஊர் இருந்தா அங்க போய்க்கிறேன், சரி அங்க போ, அந்த மலைப்பக்கம் போய் பிழைச்சுக்கன்னு சொல்லி வானதூதர்கள் ஊரை விட்டு அவர்களை கைப்பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி மாமி திரும்பி பார்க்காம போய் சொன்னாங்க, இந்த பொம்பளை புத்தி இப்படிதான், நம்ம புத்தி அப்படிதான், செய்யாதைன்னா நம்ம தான் செய்வோம், செஞ்சுட்டா பெண் புத்தி பின் புத்தி, நம்ம புத்தியே அப்படிதான். ஐயோ இப்படி சொல்லியிருக்கவே கூடாது, நான் சொல்லிட்டேன், அங்கே போயிருக்கவே கூடாது, நான் போயிட்டேன், இதை பேசியிருக்கவே கூடாது, நான் பேசிட்டேன், இப்படிதான் நம்ம புலம்புவோம், யோசிச்சு முன்மதியோட செய்ய மாட்டோம். இதே மாதிரி தான் நம்ம பாட்டியம்மா ஏவாள் செஞ்ச தப்பு, யோசிச்சே செயல்படலை. அதே போல நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கல. அவ யோசிக்காம திரும்பி பார்த்தால் சிலையாக மாறினாள். கடவுளுடைய கடினமான கொடூரமான இந்த காலத்துல அவர் ஏன் தெரியுமா தண்டிக்கல? யோசிக்கிறீங்களா?
பைபிள் படிக்கிறவங்க. அந்த காலத்துல எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே தண்டிச்சாரு. இப்ப ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறாருன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன் தெரியுமா? அப்ப அவரு எல்லாரையும் கண்டிச்சாரு. இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து தன்னையே கொடூரமான வேதனைகள், பாடுகள், நிந்தை, அவமானம், சிலுவை மரணம் ஏற்று நம்மளை மீட்டு கொண்டதுனால அந்த பேரிரக்கத்தின் முன்னிட்டு தன் மகனுடைய அந்த பாடுகளை, அவர் சிந்திய இரத்தத்தை முன்னிட்டு இந்த காலத்தில் அப்பப்போ தண்டிக்கிறது இல்லை. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? நல்ல தண்டிச்சா பயப்படுவாங்கள்ல மக்கள், திருந்துவாங்கள்ல. அவர் இரக்கமுள்ளவர். இயேசுவுக்காக அவர் செய்ய மாட்டார். இயேசு சொன்னால் செய்வார். அதனால தான் இப்போ ஒன்றும் நடக்கிறதில்ல. சரி, இப்போ இவங்கள காப்பாற்றினது. ஏன் இவங்களை காப்பாற்றினாங்க? காப்பாற்றாம விட்டுருக்கலாம்ல லோத்தை. எதுக்கு? லோத்து ஆபிரகாமோடு இணைந்து இருந்தார். லோத்து எப்படி இருந்தார்? ஆபிரகாமோடு இணைந்து சென்றதுனால, ஆபிரகாமுடைய பரிந்துரையினால லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அப்ப நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் நம்ம கடவுளை சார்ந்து வாழ மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு குருக்கள், கன்னியர்கள், ஊழியர்கள், இவர்களை சார்ந்து நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்காக அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள். நம்முடைய துன்பத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள், தோள் கொடுப்பார்கள். ஆகவே அந்த லோத்துக்கு ஆபிரகாம் துணை நின்றது போல நமக்கும் துணை நிற்க ஆட்கள் தேவை. அப்ப நீங்க துணையா இருக்க தூய ஆவிகிட்டையும் கேட்கலாம், பரிசுத்த ஆவிகிட்டையும் கேட்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிந்த நல்ல குருக்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள், இவர்களுடைய துணை இருக்க வேண்டும். அவர்கள் நல்ல விதமாக உங்களுக்கு நல்ல போதனைகளை, நல்ல அறிவுரைகளை கொடுத்து உங்களை காப்பாற்ற முடியும். உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவார்கள். நமக்காக பரிந்து பேசும் பொழுது அவர் மனம் இறங்கி நமக்கு நல்லது செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? எல்லாருக்கும் அப்படி விருப்பமா? இல்லை நான் தான் என் விருப்பம்தான், நான் நினச்சதான் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ பாருங்க, இந்த செல்வம் பெருகினதுனால அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு. அவர் நல்ல மனசோட விட்டு கொடுத்தாரு. அவர் நல்ல பங்கா தேர்ந்தெடுப்போம்னா அங்கே போனார். அங்கே போய் அவர் கடவுளை பற்றி நினைக்காம செல்வ பெருக்கிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த ஊர் போன போக்கிலே போய்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சு. அப்போ அழிவும் வந்தது. அப்போ அந்த அழிவுக்கு தன்னோட வந்த தன் சொந்தம், தன் ரத்தம் அப்படிங்கிறத அவர் பரிந்து பேசி அவர்களை காப்பாற்றி கொடுத்தாரு. இதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? இந்த அழிவு வந்ததுக்கு காரணம் அவர் கடவுளுடைய திட்டம் என்னன்னு அறிந்து கீழ்ப்படிஞ்சு போயிருந்தாருன்னா சோதமுக்கு போயிருக்க மாட்டார், வேற எங்கேயாவது போயிருப்பார். ஆனா அவர் அவருடைய கண்ணோட்டம் பூரா வித்தியாசமாக இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கண்ணோட்டங்கள், இது நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு, இந்த இடம் தான் நல்லா இருக்கு, இவங்க தான் நல்லா இருக்காங்க, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நல்லதா பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள என்ன நன்மை தீன்மையே உயிர்த்துணரக்கூடிய ஞானம், தூய ஆவியினுடைய வழி நடத்துதல், அதை நம்ம கேட்கணும். அதை கேட்டு நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை குறித்து பவுலடியார் மீண்டும் சொல்றார். 8வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமையர் 8:30. ரோமையர் 8:30. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானவர்களை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். அப்போ ஆண்டவர் முன்குறித்து நம்மை ஒரு
கிறிஸ்துவ குடும்பத்தில் மகனாக மகளாக பிறக்க நம்மை வைத்தார், நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு தகுதி உடையவராக நம்மளை ஏற்படுத்தி நமக்கு அருட்சாதனங்கள்லாம் கொடுத்து நீங்கள் நற்கரணை வாங்கலாம், நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெறலாம், திருமணம் பண்ணிக்கிறலாம், எல்லாமே அந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவருடைய தெய்வீக அந்த மாட்சிமையில் அந்த பங்கு பெறுவதற்கு நமக்கு அந்த விண்ணக பேற்றை பெறும் ஒரு பாக்கியத்தை இந்த அருள் அடையாளங்கள் வழியாக நம்மை அழைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்து பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி வாழணும்? நல்லவர்களாக வாழணும், நீதிமான்களாக வாழணும், நேர்மையாளர்களாக வாழணும். இப்படி நம்ம வாழ்ந்தால்தான் அவருடைய அந்த தெய்வீக மாட்சிமையில் அந்த தெய்வீக குண இயல்புகளில் நாம் பங்கு பெற்றவர்களாக வாழ முடியும், ஒரு சாட்சிய வாழ்வும் வாழ முடியும். ஆகவே இந்த அழைப்பு பலவிதமாக இருக்கலாம். இப்போ குருக்களாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக, பலவிதமான அழைப்புகள். நீங்கள் நினைக்கலாம் அழைப்புனா சிஸ்டராக போகிறது சாமியாராக போகிறது அப்படின்னு நினைக்கலாம். சிஸ்டராக சாமியாக போகிறது மட்டும் அழைப்பு அல்ல. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதே அழைப்பு தான். கிறிஸ்தவர்களாக இருக்கிறதே அழைப்பு தான். இப்போ பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ சிஸ்டராக போகணும், ஃபாதராக போகணும்னு வர்ற அவங்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அந்த பயிற்சிகளில் கடவுள் முன்குறித்து வைத்து அழைத்து இருந்தால் அந்த பயிற்சி அவர்களுக்கு பாரமாக தெரியாது, அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. அதை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நன்றாக படித்து முன்னேறி செல்வார்கள். அவர்கள் முன்குறித்து வைத்து அழைக்காமல் பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலோ அல்லது ஒரு பொருத்தனை செய்து நேர்ச்சி வைத்து, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சாமியாரா அனுப்புமே, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஒரு சிஸ்டராக அனுப்புமே, அப்படி சொல்லி அவங்க பொருத்தனை செய்து வந்த பிள்ளைகள், குருக்களாகவோ சாமி சிஸ்டராகவோ வர்ற பிள்ளைகள், அவங்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செயல்பாடுகள், வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருக்கும். அப்படி வித்தியாசமா இருக்கும் பொழுது அவர்களை வழி நடத்துகிறவர்கள், அவர்களை கண்காணிக்கிறவர்கள் கண்டுபிடிப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளைகளை தனியா உட்கார்ந்து பேசுவோம். மாதத்துக்கு ஒரு முறை தியானம் கொடுத்து, எப்படி இருக்க, இந்த ஒரு மாசமும் எப்படி இருந்த, உன்னுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கு, இந்த துறவு வாழ்வு உனக்கு பிடிச்சிருக்கா, இப்படி சொல்லி நாங்க பேசுவோம். இப்படி பேசும் பொழுது அவங்களுடைய பேச்சிலிருந்து தெரிய வரும், இவங்க கட்டாயப்படுத்தி வந்திருக்காங்க, விருப்பம் இல்லாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமையும் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நாங்கள் காணும் பொழுது அவங்கள என்ன செய்வோம்? நீ சாமியார் சிஸ்டர் அப்பாக இது இறை சித்தம் இல்லை, ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் எப்படி போகிறது, கவலைப்படாத, இப்படி நாங்கள் அவங்க பேரண்ட்ஸே கூப்பிட்டு இந்த பிள்ளையே உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் செய்து வைங்க, அந்த பிள்ளையை நல்ல ஒரு இதாக வைங்க. ஏன் இந்த வாழ்க்கை இல்லாமல் அந்த வாழ்க்கை இல்லாமல் இந்த பிள்ளையை இப்படி பண்ணக்கூடாது, இது கடவுளுடைய திட்டம் இல்லை, இந்த பிள்ளை சிஸ்டர் ஆகிறதுக்குரிய தகுதி இல்லை, தயவு செய்து கூட்டிகிட்டு போங்க. அதே போல் ஃபாதர் ஆகிறவங்க அப்படி இல்லாமல் அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லி நடித்து அப்படி இப்படி போகிறவங்க இடையில போயிடுவாங்க. இடையில அவங்களாகவே என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. இதுதான் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து திட்டத்தை என்ன. நான் என்கிட்டலாம் சொல்லுவாங்க, என் மக சாமியை சிஸ்டராக போனால் நல்லாயிருக்கும், கட்டாயப்படுத்தாதீங்க, யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஃபாதராக போனால் நல்லா இருக்கும், கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்க விரும்பி போனால் என்ன கஷ்டம் ஆனாலும், ஒரு பொண்ணு விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனால் என்ன கஷ்டம் ஆனாலும் நின்று பிடிக்கும். அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு வாரத்தில் கம்பி நீட்டிடும், இருக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் இது மாதிரி தான் துறவற வாழ்க்கைகளும். அப்போ எதுலையுமே கடவுளுடைய திட்டத்தை நம்ம ஆய்ந்து அறிந்து செயல்படணும். நமக்குள்ள ஒரு செட்டிங்ஸை வச்சுக்கிருவோம்,
என் பிள்ளை இப்படி இருக்கணும், எங்கள் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு திட்டத்தையும் ஒரு விருப்பத்தையும் வச்சுருவோம். என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் தொழில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு விருப்பம் ஒரு திட்டத்தை நம்ம வச்சுக்கிருவோம். இந்த விருப்பமும் திட்டமும் கடவுளுக்கு இருக்கா, கடவுளுடைய இது திட்டமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நமக்குள்ள வச்சுக்கொண்டு முரணாக செயல்பட்டால் அது விளங்காம போயிடும். அது விளங்காம போயிடும். நீங்க எடுத்த முடிவும் உங்களுக்கு சமாதானமா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்காது, கஷ்டமா இருக்கும். இந்த திருமணங்கள்லாம் இதுதான், நீங்க பாத்துக்கோங்க. கடவுளுடைய திட்டம் வசதியா இருக்கு, நல்ல அழகா இருக்கா, படிச்சிருக்கா, அப்படி இருக்கா, இன்னும் படிக்காத பிள்ளையா கூட நல்லா இருக்கும், வசதி இல்லாத பிள்ளையா இருந்தா கூட நல்லா இருக்கும். அதை நீங்க பார்த்து தான் நீங்க செய்யணும். கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பட வேண்டும். இப்ப பிஇ படிச்ச ஒரு பையன், எனக்கு தெரியும், பிஇ படித்த ஒரு பையன், அவனுக்கு ஐடியில் வேலை கிடைக்குது. வேலைக்கு போகலை. ஏண்டா வேலைக்கு போகலை? எங்கள் சித்தப்பா பிஸ்னஸ் செய்கிறாங்க, அவங்க நல்லா முன்னேறிட்டாங்க, அதனால பிஸ்னஸ் செய்ய எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இறந்துட்டாரு. தொந்தரவு பண்ணி ஒரு டெம்போ வாங்கி அந்த டெம்போவில் பழைய பாத்திரங்கள், பழைய துணிகள், பழைய கம்ப்யூட்டர், பழைய லேப்டாப்பு, பழைய டிவி, பழைய ஃப்ரிட்ஜு என்ன அதெல்லாம் இருந்தால் கொண்டு வாங்குவாங்க. 4 புறா லோன்னு கத்தி அலையிறான். பிஸ்னஸ் முன்னேறலை, அவனுக்கு கிடைச்ச வேலையை விட்டுட்டான். 32 வயது ஆகுது, கல்யாணம் நடக்கலை. பார்த்தீங்களா? புரியுறீங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த பையனுக்கு வேலை கிடைச்சது ஐடி ஃபீல்டில். மரியாதைக்கு போய் அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குவான். அதை விட்டுட்டு சித்தப்பா பிஸ்னஸ் செய்து பழைய சாமான்லாம் வாங்கி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காரு. அதனால அவரை போல நான் வாழணும் அப்படின்னு நினச்சி இவன் பிஸ்னஸ் செய்து தொடங்கி ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே முன்னேற்றம் வரலை. இப்போ அந்த வேலையும் போச்சு, இதுவும் போச்சு. அப்போ கடவுள் சித்தம் என்ன? அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறது, அம்மா சொல்கிறத கேட்கணுமா வேண்டாமா? சில பிள்ளை பெற்றோர் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. தான் இஷ்டப்படி இதை தான் நான் படிப்பேன், இதுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அதனால கடவுளுடைய திட்டம் பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, குருக்கள் கண்ணியர்கள் வழியாக, அவங்க வழியாகவும் இறை திட்டம் வெளிப்படுத்தப்படும். அப்ப தேவ சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அப்படி நம்ம வாழும் பொழுது, செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல விரும்பத்தக்க வாழ்க்கையாக, முன்னேற்றமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? சின்ன சின்ன விருப்பங்களை கூட கடவுள் நிறைவேற்றுவார், அவருடைய விருப்பத்தின்படி நடந்தாதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. படகுல போய்கிட்டு இருக்காங்க, படகுல போறாங்க சீடர்கள்லாம். தூங்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜென்டிலா உட்காருங்க, அப்ப தூக்கம் வராது. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்தா தூக்கம் வராது. இப்படி உட்கார்ந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். சரியா? நேரம் அப்படி நேரமா இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க? படகுல சீடர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப போய்கிட்டு இருக்கையில கரையில இருந்து ஒரு ஆள் நடந்து வருது. யாரு? ஜீசஸ், இயேசு நடந்து வருகிறார். எல்லா சீடர்கள் தானே பார்த்தாங்க. அப்போ பேதுரும் தானே பார்த்தார். பேதுருன்னு சொல்றீங்களா ராயப்புரம் சொல்றீங்களான்னு தெரியல, பேதுரு தான். பேதுரும் பார்த்தாரு. அப்ப பேதுரும் பார்த்துட்டு எல்லாரும், இயேசு கடல்ல நடந்து வராரு பாருங்க, பாருங்கடா, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, வேடிக்கையா பேசுறாங்க, சந்தோஷமா சொல்லி சிரிக்கிறாங்க, கைதட்டி எல்லாம் பண்றாங்க. ஆனா பேதுரு மட்டும் என்ன செய்யறாரு? அவர் கடல்ல நடக்கிறாரு, நானும் நடக்கணும். அவர் கடல்ல நடக்கிறாரு, நானும் நடக்கணும். சின்ன விருப்பம்தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என்னால் நானும் கடல்ல நடக்கணும், வா நடக்க சொன்னார் இல்லையா? அவர் நடந்தார். ஒரு சின்ன விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனா மற்றவங்களாம் இருந்தாங்களே, மற்றவங்களாம் கேட்டாங்களே, ஐயா இவன் நடந்துட்டானே, அப்ப நம்மளும் கேட்போம். நம்ம இன்னும் ஒரு சிலருக்கு தன் விருப்பத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது சிறிதோ பெரிதோ அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். நம்ம என்ன செய்வோம்? ஆமா, எவ்வளவு நாளா கேட்கிறேன், இந்த கடவுள் தரவே இல்லை. எவ்வளவு நாளா செபிக்கிறேன், தரவே இல்லை.
எவ்வளவு நாளா நான் விண்ணப்பம் பண்ணி ஒரு சந்தி வச்சு ஒரு பொழுது வச்சு என்னென்னலாம் ஜெபிக்கிறேன், எனக்கு நவநாள் வச்சு ஜெபிக்கிறேன், கிடைக்கல. அதுக்கு ரீசன் இருக்கு தெரியுமா? உங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்கும், ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னு இருக்குல்ல, அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல. அது எதை எப்பொழுது யார் வழியாக எப்படி கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். உடனடியாக கிடைக்கிறதும் நிலைக்காது, பிந்தி கிடைக்கிறதும் நல்லதா இருக்கும், தரமானதா இருக்கும். சிலர்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயோ சிஸ்டர் என் மகனுக்கு வயசாகுது, பொண்ணே கிடைக்கல, எப்போதான் நடக்குமோ தெரியலையே சிஸ்டர். கவலைப்படாதீங்க, பிந்தி வந்தாலும் நல்லதா வரும், அவசரப்படாதீங்க, பிந்தி வந்தாலும் நல்லதா வரும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஐயோ கேட்காம வைக்காம விசாரிக்காம செஞ்சுட்டு ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல டிவோர்ஸ். அப்ப கடவுள் திட்டத்தை வந்திருக்கா, நிதானமா ப்ரேயர் பண்ணுங்க, நிதானமா கேளுங்க. அப்பா உமது திருவுள என்ன எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எதையுமே ஆண்டவருடைய திட்டத்தின்படியே நம்ம செயல்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 2:13 பாருங்க. பிலிப்பியர் 2:13. கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். எடுக்கலையப்பா? கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார், அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். அப்போ கடவுளுடைய ஒரு திட்டத்தை வச்சிருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை, அறிவை, புத்தியை, ஞானத்தை அதை உங்களுக்கு தருவார். அதை தந்து தான் அவர் செயல்பட வைப்பார். அவர் அதை தராம உங்களுக்கு செயல்பட வைக்க மாட்டார். கடவுள் உங்களை உண்டாக்கினார், அவருடைய சாயலிலும் பாவனையிலும் நம்மளை படைத்திருக்கிறார், உருவிலும் அவருடைய உணர்வுகளை, அவருடைய சிந்தனைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆற்றலை அவர் நமக்கு ஆக்கவும் அழிக்கவும் அந்த கடவுளுடைய வல்லமை மிக்க சக்தி இருந்தாலும் நமக்கும் என்னை விட நீங்கள் மேலான காரியங்களை செய்வீர்கள் என்று சீடர்களுக்கு இயேசு கூறியிருக்கிறார். அப்போ அவர் நம்மளை படைத்தார்னா நமக்கு அந்த ஆற்றலையும் அவர் தந்திருக்கிறார். நமக்குள் அவருடைய விருப்பங்களையும் வைத்திருக்கிறார், அவருடைய அந்த உணர்வுகளையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த உணர்வுகளையும் அந்த ஆற்றலையும் அந்த திட்டத்தையும் விருப்பத்தையும் நம்ம கொண்டிருக்கிறதுனால அவரது சித்தத்தை, திட்டங்களை நம் விருப்பங்களாக நமக்குள் அவருடைய திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நமக்குள் ஒரு விருப்பமாக வைப்பார். புரிஞ்சுக்கிறீங்களா சொல்றத? அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதை நமக்கு ஒரு விருப்பமாக நமக்குள் தருவார். அது நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கும், நம்ம எண்ணத்துல அந்த விருப்பம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு விருப்பத்தை அவனுக்குள்ள வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் என்ன செய்வான், அப்பப்போ படிக்கும் பொழுது ஞாபகம், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், எனக்கு அந்த என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நினைவில் வரலும், நம்ம விருப்பங்களாக இருக்கும், நம்ம எதிர்பார்ப்புகளாக இருக்கும். ஏன்னா அவர் வைத்த அந்த திட்டம், அவர் வைத்த அந்த விருப்பம், அந்த விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய உணர்வையும் ஆற்றலையும் நமக்கு தருவார். அப்போ அதை நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த விருப்பம் நமக்குள்ள மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்போ தான் ஆக போகிறனோ, எப்போ தான் படிக்க போகிறனோ, எப்போ தான் முடிக்க போகிறனோ, நான் எப்போ என்ஜினியர் ஆகுவேன், எப்போ போய் காலேஜுக்கு போவேன், எப்போ டாக்டருக்கு படிக்க போவேன் அப்படிங்கிற ஒரு அந்த விருப்பங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுருங்க. ஒரு வீடு கட்டணும்னு ஒரு விருப்பம், நல்ல ஒரு வீடு கட்டணும். அப்போ நான் எப்போ வீடு கட்ட போகிறேன் ஆண்டவரே, எப்போ இந்த விருப்பத்தை நீங்கள் தானே இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கல ஒரு சிந்தனை வருது, அதான் உணர்வு, அதுதான் ஆண்டவர் பேசுறது, அந்த உந்துதல். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாரு ஆண்டவர், இது செய்யணும், அது அந்த விருப்பம். அதுக்குரிய ஆற்றல், அதுக்குரிய திறமை, அதுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தருகிறது யாரு? ஆண்டவர் தான் தருவார். அதை நீங்க முதல்ல நம்பணும், நம்பிட்டு அதற்காக நீங்க ஜெபிக்கணும். அப்ப நமக்குள்ள வைத்த அந்த திட்டத்தை, அந்த விருப்பத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டம் வந்தா அவர்கிட்ட உங்களை சரணடையணும். ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, இப்படி ஒரு விருப்பம் இருக்கு, ஆனால் நீங்க அதை என்னை பார்த்து செய்யுங்கன்னா அவர் பொறுப்படுத்தி செய்வார்.
அதை நமக்கு அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் நமக்கு நல்லதாக நிறைவேற்றி தருவார். உதாரணமாக அன்னை மரியாள் முன்குறித்தாங்கல்ல, முன்குறித்து என்ன செய்தாரு? இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீ நிறைவேற்றணும். ஐயோ இது எப்படி ஆகும்? மாதா என்ன சொன்னாங்க? இது எப்படி ஆகும்? நான் கணவனை அறியேன். அப்படி பதறிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி, அவங்க நமக்கு இறை வார்த்தையில ஒரே நாளையில போட்டிருக்கு. எத்தனை நாளை எடுத்தாங்களோ தெரியாது முடிவு சொல்றதுக்கு. உடனடியாக சொன்னாங்க. நம்ம பைபிள்ல உடனே வாசிக்கிறோம், ஆனா அவங்க எத்தனை நாள் எடுத்தாங்களோ தெரியாது. அப்ப அவங்க அதிலே பிரேயர் பண்ணி ஆண்டவருடைய விருப்பத்துக்கு தன்னை கையளித்து கடைசியில் என்ன சொல்றாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை. அப்ப அவங்க விருப்பத்துக்கு கையளிச்ச பிறகு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாங்க. ஐயோ கடவுளே, அந்த குழந்தை இயேசு வயிற்றுல உருவாகின நாளில் இருந்து கல்லறையில வைக்கிற வரைக்கும் மாத கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க. இடைவிடாத கஷ்டம், ஒன்றன் பின் ஒன்றான கஷ்டம். அத்தனை கஷ்டங்களையும் அவங்க அனுபவித்தார்கள். அப்ப அவருடைய திருவுளத்திற்கு என்ன செஞ்சுட்டாங்க? கையளிச்சிட்டாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை. அடிமைக்கு ஒரு உரிமை. உங்க வீட்டுல வேலைக்கெல்லாம் பெண்கள் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கீங்க? பாத்திரம் மண்டம் கழுவணும், துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும், அப்படித்தானே வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறீங்களா? இல்லை இல்ல. அப்ப இது ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்ன பிற்பாடு அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவங்க செய்ய முடியும். ஆண்டவருடைய அடிமை. இப்ப நாங்களா ஒரு வாக்குறுதி கொடுத்தோம்னா வாக்குறுதியின்படி தான் நடக்க முடியும். இங்க இஷ்டத்துக்கு தாறுமாற நடக்க முடியாது. அதே போலதான் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்மை கையளித்த பின்பு அவர் விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்ச, ஆண்டவரே முதுக்கு இந்த விருப்பத்தை என் மனசுல தந்திருக்கீங்க, இதை நிறைவேற்ற நீங்க தான் எனக்கு அந்த வசதி வாய்ப்புகளை ஆற்றலை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்து ஜெபிக்கணும். இப்போ ஒரு 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 தள்ளு வண்டியில பழம் விற்கிற ஒரு ஆள், தள்ளுவண்டியில பழம் விற்கிற ஒரு ஆள், அவர் என்ன சொல்றாரு தன் மகள்கிட்ட? மகளே, உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்க ஆசைன்னு சொல்லிட்டார். தன் தந்தை சொல்றாரு, உன்னை டாக்டரா படிக்க வைக்கணும் ஆசை அப்படின்னு. தள்ளுவண்டியில பழம் விற்கிறவர் எப்படிமா லட்சக்கணக்கால கட்டி தான் ஒரு சீட்டு வாங்க முடியும். அப்ப இப்படி இருக்கிறது, இந்த விருப்பத்தை தந்தை தன்னுடைய விருப்பத்தை மகளுக்கு போட்டுட்டார். இப்ப மகளுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். அதுக்குரிய ஆற்றல், அதுக்குரிய படிப்பு எல்லாமே யாரு தருவா? கடவுள் தான் தரணும். அப்ப இவ ஒவ்வொரு நாள் நினைக்கிறான், அப்பா என்னை டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆண்டவரே எனக்கு நல்ல சக்தி தாங்க, ஞாபக சக்தி தாங்க, நான் நல்லா படிக்கணும். இந்த விருப்பம் அவளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப விருப்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும். நல்லா படிக்கிறா, நல்ல மார்க் வாங்குறா, மெரிட்ல சீட்டு கிடைக்குது, டாக்டராக வர்றா. அப்ப அவளுக்கு பாருங்க, அப்ப தந்தையினுடைய விருப்பம், அந்த விருப்பத்தை அவன் நினைச்சு அதை நிறைவேற்றா. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு பேனா வச்சிருக்கிறீங்க, அந்த பேனாவை உங்க குழந்தைகிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை என்ன செய்யும்? அந்த பேனாவை போட்டு கிறுக்கும், கடிக்கும், உடைக்கும், தூக்கி போட்டுரும் இல்லையா? போடுமா போடாத? அப்புறம் நொச்சு ரெண்டு அடியும் போடுவீங்க இல்லையா? அந்த பேனாவை அந்த குழந்தை அந்த மாதிரி ஆக்கிருச்சு. ஒரு 10 வயசு பையனுக்கிட்ட அந்த பேனாவை கொடுக்குறீங்க, அது அவன் என்ன செய்வான்? அவன் எழுத பயன்படுத்துவான், பத்திரமா வச்சுக்கிடுவான், எழுத பயன்படுத்துவான். அப்புறம் ஒரு ஆசிரியர்கிட்ட அந்த பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசிரியர் என்ன செய்வார்? பேப்பர் திருத்துவார், ஹோம்ஒர்க் திருத்துவார், பிள்ளைகளுக்கு மார்க் போடுவார். பிள்ளைகளுடைய தலையெழுத்தே அந்த மார்க்கிலே தெரிஞ்சு போயிரு எப்படி படிக்குது என்னன்னு இல்லையா? ஆசிரியரை அப்படி பயன்படுத்துவார். அப்போது ஒரு நீதிபதியோட அந்த பேனா இருந்தால் என்ன செய்வார்? தீர்ப்பு எழுதுவார் இல்லையா? தீர்ப்பு எழுதுவார். அப்ப இப்படி ஒரு ஓவியன்கிட்ட அந்த பேனாவை கொடுத்தா அழகா வரைவார். அப்ப இந்த மாதிரி ஒரு பேனாவுக்கு எவ்வளவு காரியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு இருந்தா நம்மை முன்குறித்து படைத்து தாயின் கருவில் உருவாக்கி நம்மை படைத்து வைத்திருக்கிற நமக்குள்ள அவர் எப்படி ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை நம்ம எவ்வளவு பக்குவமா பயன்படுத்தணும். இது திருப்பாடல்ல இருக்கு. தயங்காமல் எழுதுவோனின் எழுதுகோள் போல் உள்ளது என் நாவு. அப்ப ஆண்டவருடைய திட்டத்துல நமக்கு என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதே போல நம்ம செயல்படணுமா வேண்டாமா?
செயல்படணும். அப்ப அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்து தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த பேனா யாரு கையில இருக்குதுங்கிறது அர்த்தம் இல்லை, அது எவ்வளவு தூரம் முக்கியமான பொருளுங்கிறதா அர்த்தம் இல்லையா? அது முக்கியமான பொருள், அது எவ்வளவு காரியம் செய்யக்கூடியது. அதை நிராகரித்து அங்கே கொடுத்து வேஸ்டாக்கி இங்கே கொடுத்து வேஸ்டாக்கி இல்லாமல், அதே போல நம்மை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால், நம்மை ஒவ்வொரு நாளும் எழும்பி, ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழும்பி உங்களை கடவுளின் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் என்ன செய்வாரு? உங்களை நல்லதாக பயன்படுத்துவார்ல. உடைச்சு கிடச்சு தூக்கி போட மாட்டாரு. வேற எதுக்கும் அவரு துர்ப்பிரயோகம் ஆண்டவர் செய்ய மாட்டார். கடவுள் நம்மை வேஸ்ட் பண்ண மாட்டார். கடவுள் நம்மை பக்குவமாக நல்ல விதமாக பயன்படுத்துவார். அப்ப நம்ம யார் கையில இருக்கிறோம்? அப்ப நம்ம வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்படைக்கணும், நம்ம குடும்பத்தை அவர் கையில ஒப்படைக்கணும், நம்ம பிள்ளைகளை ஒப்படைக்கணும், நம்ம தொழிலை ஒப்படைக்கணும், நம்ம ஊழியத்தை ஒப்படைக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்படைக்கணும். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டால் அவர் என்ன செய்வாரு? நம்ம அழகா பாதுகாத்து உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்துவார். உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை என்ன செஞ்சாரு? அரசனாக்குனார். அனாதையாக இருந்த எஸ்தரை என்ன செய்தாரு? அரசியாக மாற்றினார். அப்ப ஏன் நம்மளை மாற்ற மாட்டாரு? ஏழைனா ஏழை குப்பமேட்டிலே தான் இருக்கணுமா? ஏழையாவே தான் இருக்க போறோமா? இல்ல, கடவுள் நம்மளை உயர்த்துவார். நம்பிக்கை வேணும். அவர் கரத்துல நம்மை ஒப்படைக்கணும். சரி, எருசலேம் பட்டணத்துக்கு இயேசு எது மேல போனாருமா? கழுதை மேல தானே போனாரு. ஆனா எருசலேம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வருதா உங்களுக்கு? ஒரு பாட்டு பாடலாமாப்பா? சரி, ஒரு பாட்டு பாடிட்டு மீதி தொடங்கும். எழும்புங்க பார்க்கலாம். எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. அழிவை பொருத்திய வல்லவரே, வாழ்நாள் முழுவதும் பின்தொடரே. அழிவை பொருத்திய வல்லவரே, வாழ்நாள் முழுவதும் பின்தொடரே. எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. சகலமும் செய்ய வல்லவரே, நினைப்பது எதுவும் தடைப்படாதே. சகலமும் செய்ய வல்லவரே, நினைப்பது எதுவும் தடைபடாதே. ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. தளர்ந்திடும் கைகளை திடப்படுத்த, தள்ளாடும் கால்களை பலப்படுத்த, தளர்ந்திடும் கைகளை திடப்படுத்த, தள்ளாடும் கால்களை பலப்படுத்த. எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. என் கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர், என் மாளிகையில் நல்வாழ்வு தருகிறவர். கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர், மாளிகையில் நல்வாழ்வு தருகிறவர். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி
கொஞ்சம் காலை உதறிட்டு உட்காருங்க பார்க்கலாம். சரி, எருசலேம் பட்டணத்துக்கு இயேசு யார் மேல போனாருமா? கழுதை மேல போனார். என்ன, எருசலேம் பட்டணத்துக்குள்ள கழுதையே போகக்கூடாதான், குதிரை மட்டும்தான் போகணுமா. எருசலேம் பட்டணத்துக்குள்ள கழுதை போகக்கூடாதான், குதிரை மட்டும்தான் போகணுமா. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? கழுதை மேல போனார். கழுதை மேல போனதுனால கழுதைக்கு பெருமையாயிருச்சு இல்லையா? இயேசு போனதுனால அந்த கழுதைக்கு மதிப்பாயிருச்சு. அதுபோல நம்மை இயேசுவின் கரத்தில் கொடுத்து விட்டால் நமக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? அவர் பார்த்துக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் கரத்துல நான் இருக்கேன். அவர் என்னை எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். அப்ப நம்மில் அநேகர் அந்த இயேசுவினுடைய அந்த வல்லமையை, ஆற்றலையை, எத்தனை நோயாளிகள் அந்த அவர் இருக்கிற காலத்துல எல்லாம் புரிஞ்சிருந்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, அனுபவிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற நம்மளுக்கு அது ஏன் அந்த அனுபவம் வர மாட்டேங்குது? ஏன் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம்? ஏன் அதை புரிய மாட்டேங்கிறோம்? ஏன் அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம்? அதுக்கு தடை என்ன? அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப அவருடைய கரத்துல நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், தொழிலை ஒப்பு கொடுக்கணும், வேலையை எல்லாத்தையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். அப்ப நீங்க பொறுப்படுத்துக்குங்க. காலையில அதிகாலையில எழும்புன உடனே அவர் கரத்துல உங்க குடும்பம் முழுவதையும், உங்களை முழுவதையும் ஒப்பு கொடுக்கணும். இன்று முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். எந்த விதமான தீமைகளோ அசம்பாவிதங்களோ எதுவும் நடக்காதபடிக்கு நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அப்படி ஜெபிக்கணும். அப்படி அவர் கையில் ஒப்படைத்து விட்டால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவர் நமது அருகிலே இருந்து நம்மை பார்த்து கொள்வார். அப்ப நம்மளை அப்படி நல்ல விதமா ஆசீர்வதிக்கிற அவருடைய கரத்துல உங்களை மூட்டை தூக்க சொல்றாரா, சும தூக்க சொல்றாரா, அல்லது உங்களை கடினமான ஒரு வேலை செய்ய சொல்றாரா? ஒண்ணுமே இல்லை. உங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். சோர்ந்து இருப்பவர்களே, சுமை சுமப்பவர்களே, உங்க கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு தெரியாது, நீங்க தான் இதை பார்த்துக்கிறேன்னு. எனக்கு தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நீங்க தான். எத்தனை பேர் சாட்சியம் சொல்றாங்க. நான் ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு தெரியல, என் மகனுக்கு நீங்க தான் வேலை கொடுக்கணும், வேலை கிடைச்சிருது. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிறது ஏன் ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது? அவங்க நம்பிக்கையோடு அதை சொல்றாங்கல்ல. ஆண்டவரே, நீர் தானே அப்பா என்னை முன்குறித்து வைத்து அழைத்திருக்கிறீர். நீர் தானே எனக்கு எல்லாமே, உமது வழியாகவே நான் இறை மகனாக இருக்கிறேன். அப்ப எனக்குன்னு நீங்க வச்ச திட்டத்தை ஏன் நிறைவேற்றல? நிறைவேற்றுங்க, சீக்கிரமே நிறைவேற்றுங்க. எப்பப்பா நிறைவேற்ற போறீங்க? ஏன் கால தாமதம்? சீக்கிரமே செய்யுங்க. சண்டை போடுங்க, கேளுங்க, கண்டிப்பா அவர் செய்வார். சில விருப்பங்கள் உங்கள் விருப்பமாக இருப்பதால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவருடைய விருப்பமும் உங்க விருப்பமும் ஒன்னா இருந்தா சீக்கிரம் நடந்துரும். உங்க விருப்பம் கொஞ்சம் அவருக்கு பிடிக்காம இருந்தா கொஞ்சம் தாமதமாகும், நின்று பிடிப்பார். ஐயோ, இதை கேட்குதே, இதை எப்படி கொடுக்கறது? இது சாத்தியமாகுமா? இதுக்கு தகுதியா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கும். நான் சொன்னேன்ல, பிஇ படிச்சுட்டு பிஸ்னஸ் செய்ய போறேன்னு போனா எப்படி இருக்கும்? இன்னும் வரைக்கும் அந்த பையன் நொந்து போயிருக்கான், அவங்க அம்மா வேதனைப்படுறாங்க. அப்ப அவரவருக்கு உரிய விருப்பங்களை அவர் கண்டிப்பாக அவர் தருவார். நல்ல வீடு வேணுமா, சுகம் வேணுமா, திருமணம் நடைபெறணுமா, எல்லாம் ஆண்டவரே உமது விருப்பப்படி நடக்கட்டும், உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுத்துறணும். அவர் கண்டிப்பாக அதை நிறைவு செய்வார். கொலேசியர் 1:9 படிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். எடுக்கலையாப்பா? நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். அப்ப நீங்க கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா ஞானம் வேண்டும். ஞானத்தோட நம்ம கண்டுபிடிக்கணும். தானியேலுக்கு கொடுத்த ஞானம், யோசேப்புக்கு கொடுத்த ஞானம், சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், எஸ்தருக்கு கொடுத்த ஞானம்,
தாவீதரசருக்கு கொடுத்த ஞானம், இறைவாக்கினர்களுக்கு கொடுத்த ஞானம், சபை உரையாளர், இறைவாக்கினர் இவர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த ஞானத்தை அதிகாலையில் கேட்டு ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஆவிக்குரிய ஆற்றல், தூய ஆவி, அந்த தூய ஆவியின் கொடைகள்ல ஒன்றுதான் ஞானம். அப்ப அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் கடவுளின் திருவுளத்தை பற்றி அறிய நமக்கு கஷ்டமா இருக்காது. இது கடவுள் சித்தம், இது இப்படிதான், சரி ஓகே, அவருடைய சித்தத்துக்கு நம்ம கையளிச்சிருவோம், அவர் பொறுப்படுத்துக்கிறவாரு, அவர் பார்த்துக்கிறவார் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியும், செய்ய முடியும். அப்ப அந்த அப்படி இல்லைன்னா நம்ம தடுமாற்றம் தான் வரும். அப்ப அந்த ஆவிக்குரிய அந்த அவருடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சாலமோன் ஞான நூல் 7:11 எடுங்க பார்க்கலாம். சாலமோனின் ஞான நூல் 7:11. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன, அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. அதிகாலையில் எழுந்து நீங்க ஞானத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஞானத்தோடு சொல்லுப்பா, ஞானத்தோடு எல்லா நலன்களும் வந்து வந்தன, அது அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது, செல்வங்களை அது ஏந்தி வந்தது. அப்போ கடவுள் உங்களை அழைச்சாருன்னா உங்களை வெறுமனையே விட மாட்டார், உங்களை தத்தளிக்க விட மாட்டார், தடுமாற விட மாட்டார், கஷ்டப்பட விட மாட்டார். உங்களுக்கு அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொண்டா அந்த ஞானம் அளவற்ற செல்வங்களை சேர்த்து கொண்டு வரும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா, ஒரு பொண்ணு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நான் இந்த தடவை எங்கள் ஊர் திருநாளுக்கு போக மாட்டேன், திசைநூலை திருநாளுக்கு நான் போக மாட்டேன். ஏன் பிள்ளை? நகையே இல்லை, எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை 100 சவரத்தையும் கடத்திட்டாரு, பிஸ்னஸ்ன்னு சொல்லி வாங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. என் மச்சான் மனைவி எல்லாரும் நிறைய போட்டுட்டு வருவாளுங்க, நான் எப்படி வெறுமனே போய் நிற்கிறது, நான் போக மாட்டேன். அட பிள்ளை, இந்த நகை தானே உனக்கு பெருசு, எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் சிஸ்டர், ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு தொழிலே இல்லாமல் இருக்கு, நீ அதை பற்றி கவலையே படாத, சீராக்கு ஞான நூல் 7:11 ஜெபி, ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து ஜெபி, உனக்கு கடவுள் எல்லாம் நீ இழந்ததையெல்லாம் திருப்பி சேர்த்து வட்டி முதலுமா தருவார். அதே போல் அந்த பிள்ளை ஜெபிச்சிருக்குது, மறுபடிக்கும் ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்காங்க, மறுபடிக்கும் லாரி வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, நகை வாங்கியிருக்காங்க, 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் நடந்திருக்குது. கை தட்டுங்களையும் பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் நடந்ததே நமக்கு நடக்காதா? நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் காலையில் எழும்பி ஜெபிப்பீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறிய, 10 பேர் கூட இல்லை ஜெபிக்கிறவங்க. காலையிலே எழும்பி ஜெபிங்க, நிறைய காரியம் சொல்லலாம். காலையில் ஜெபிக்கிறதுனால எத்தனை சாட்சியம் வந்து சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ காலையிலே நீங்கள் எழும்பி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி தட்டுவார். நிறைய அந்த அனுபவங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையவே அப்படியே புரட்டி போட்டுருவார், அவ்வளவு தூரம் உங்களை உயர்த்துவார். அதனால அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க படிங்க. இயேசு உங்களுக்கு எல்லா நலன்களையும், அறிவு திறனையும், ஞானத்தையும், ஆவிக்குரிய ஆற்றலையும் எல்லாவற்றையும் நிறைவாக தருவார் என்றால், தர வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்ப அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு தூய ஆவியார் வெளிப்படுத்துவார். இது இறை சித்தம், இதை செய்யி, இது சித்தம் இல்லை, இது செய்யாத. ஒரு தம்பி நல்ல ஜெபிக்கிறவன், காலேஜ் படிக்கிற பையன்தான், நல்ல ஜெபிக்கிறவன். அப்போ அந்த பையன் ஒரு நாள் காலேஜுக்கு கிளம்பிட்டு போகலை, திருப்பி படுத்துக்கிட்டான். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா காலேஜ் கிளம்பிட்டு நீ போகாமல் இருக்க? இல்லைம்மா, என்னை போக வேண்டான்னு தடுக்குது, எனக்கு மனசில் சரியில்லை, போக வேண்டான்னு தான் எனக்கு சொல்லுது, அதனால் நான் போகலை அப்படின்னு. அது என்ன போக வேண்டாம்னு சொல்லுது? அப்படிதாம்மா, நீங்கள் உங்களுக்கு தெரியாது, போங்கம்மா அப்படின்ட்டு அவன் இருந்துட்டான். 3 மணி 4 மணிக்கு போல் ஒரு ஃபோன் வருது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. டேய், நீ எங்கடா இருக்கேன்? நான் வீட்டில் இருக்கேன். நல்ல வேளைக்கு நீ வீட்டில் இருந்த, நீ வர்ற பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு. அப்போ தூய ஆவி வழி நடத்தினாரா இல்லையா? தூய ஆவி வழி நடத்தினாரா இல்லையா? அந்த தூண்டுதல், அந்த ஞானம் கொடுக்கறது யாரு?
தூய ஆவிதான் தருவார். அப்ப நம்மளை ஆண்டவருக்குன்னு ஒரு திட்டத்துக்குன்னு வச்சிருக்கிறாருன்னா எந்த ஆபத்துல இருந்து எந்த தீமையில இருந்து நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேரை முன் குறித்து நமக்கு மாடலாக நற்செய்தியிலேயே வைத்திருக்கிறார். இது சக்கையை பாருங்க, லூக்கு 19:1-10 பெரிய அது ஒரு ஸ்டோரி தான். அப்போ ஜக்கேயுங்கிறவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. எத்தனை மக்கள் டாக்ஸ் கலெக்டரா இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த நாட்டில் பாலஸ்தீனா தேசத்துல இருந்திருப்பாங்க. இவரை மட்டும் ஏன் அவர் முன்குறித்து வைத்தார்? இவரை மட்டும் ஏன் அழைத்தார்? அப்ப இவரை முன்குறித்து வைத்தார், இவரை அழைத்தார். இவரை பார்க்கணும்னு ஒரு தூண்டுதல் அவருக்கு வந்தது. அப்போ அவரை பார்க்கறதுக்காக போய் உட்கார்ந்துருக்கார். இவராகவே போய் அவரை கூப்பிடுறார். சக்கைவே இருக்கும். ஐயோ, இதுவரைக்கும் பார்த்தால நம்ம பேரே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம ஹிஸ்டரியே அவருக்கு தெரியும் போல இருக்குன்னு அவருக்கு தன்னாலேயே மனசு வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே யார் நிற்கிறது என்ன நிற்கிறது அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருடைய அந்த பார்வை அவருடைய உள்ளத்தை ஊடுருவி உள்ளத்துக்குள்ள இருந்த எல்லா தீமைகளையும் கக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எல்லாவற்றையும் அறிக்கை செய்தார். அந்த நேரத்திலே அவர் ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டார். நீயும் உன் வீட்டாரும் மீட்பு அடைவீர்கள். அவர் குடும்பத்துமே அவரை வைத்து. அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு ஆள் நல்லா ஒழுங்கா ஜெபிச்சு கடவுள் சித்தத்தை நிறைவேற்றி நல்லவங்களா நம்ம திருச்சபை ஒழுங்குமுறைகளை அனுசரித்து வாழ்ந்தோம்னா மற்றவங்களாம் நல்லா வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. நம்மளை பார்த்து நம்ம ஐயோ எனக்கு வந்திருக்க மருமக சூப்பர், அவள் அருமையாக ஜெபிப்பா, அவள் நல்லா இருப்பா, அவள் வந்த பிறகுதான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு. எங்கள் மாமியார் அப்படிப்பட்டவங்க, எங்கள் அம்மா அப்படி தான் ஜெபிப்பாங்க, எங்கள் அப்பா அப்படி தான் ஜெபிப்பாங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பிள்ளைங்க என்ன கற்றுக்கொள்கிறாங்க? முழு நேரம் மொபைல் நோண்டுறதான் காலமாக இருக்குது, நேரமாக இருக்குது பிள்ளைகளுக்கு இப்போ. அப்போ கடவுளின் அந்த அன்பை, கடவுளுடைய அவருடைய இரக்கத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜக்கை எப்படி அவரை முன்குறித்து அவரை அழைத்து பைபிள்ல காலாகாலமா அவரை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனை போட்டு வச்சிருக்கு பாருங்க. அப்ப நம்மளை பார்த்து யாராவது இவங்களை பார்த்தாலே எனக்கு தப்பு பண்ண தோணாது, இவங்க நல்லவங்க அப்படிங்கிற நம்மளை பார்த்து ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா? நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம வாழ்க்கை இருக்கா? அப்ப நம்ம வாழ்க்கையும் சொல்லும் செயலும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தா தான் அந்த நிலை வாழ்வை நம்ம பெற முடியும். அப்ப அந்த நிலை வாழ்வை பெறுறதுக்கு தானமா நம்ம இவ்வளவு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ள சட்ட திட்டங்களை எல்லாம் அனுசரிக்கிறதுக்கு இருக்கோம். அப்ப அதெல்லாம் அனுசரிச்சு ஒரு நல்லவங்களாக வாழ்ந்தாத்தான் நம்ம அந்த இறை மாட்சிமையில் அந்த நிலை பேற்றை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொருத்தர் பாருங்க, எத்தனை பேர் சுகம் இல்லாம படுக்கையில இருந்திருப்பாங்க இயேசு காலத்துல. 38 வருடங்களாக அவரு இயேசுவை பத்தி நினைக்கவே இல்லை. ஆனா இவரா போறாரு. அப்ப இவர் ஏற்கனவே ஒரு திட்டத்துல இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு, இப்படி கஷ்டப்படுறாரு அவருக்கு தெரியுது. அதனால அவராகவே போய் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு. உனக்கு நடக்க முடிய சுகம் வேணுமான்னு கேட்டு சுகத்தை கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு கொடுத்தவர் நமக்கு தரமாட்டாரா? தருவார்ல. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டாமா? இப்ப எத்தனையோ பேர் இவர் பேரு பாருங்க பைபிள்லே இருக்குது. அப்ப அதெல்லாம் நமக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? 38 வருடமா கஷ்டப்பட்ட மனுஷனை இயேசு சுகப்படுத்தி இருக்கிறாரு. நான் 2 வருஷமா 1 வருஷமா 3 வருஷமா தானே கஷ்டப்படுறேன், எனக்கு தரமாட்டாரா? தருவார். அப்ப அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. இப்ப இந்த நம்பிக்கை அவருடைய இரக்கத்தை, அவருடைய நட்புறவை, அவருடைய அந்த முன்குறித்தலை, ஆற்றலை, சக்தி எல்லாம் நம்ம உணர்ந்தாதான் அவருடைய இந்த தெய்வீக சுகத்தை, பலத்தை, அவருடைய பண்புகளை, அவருடைய வரங்களை, கொடைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
இல்லைன்னா நம்ம அப்படியே வந்தோமா போனோமா அல்லையா சொன்னோமா கைதட்டினோமா பாடினோமா அப்படியே கதை முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் வந்தியோ, அதுக்கு வரல. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா ஒரு காரியம் சாதிக்கத்தான் போவோம் இல்லையா? ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு பொருள் வாங்கத்தான் போகிறோம். அதே போல் ஒரு இடத்துக்கு நம்ம இங்கே வந்தோம்னா எதுக்கு வந்திருக்கோம்? அழகாக கொட்டை எழுத்துல போட்டிருக்கு பாருங்க. அவருடைய திருவிழா இதுதான். அந்த குடும்பத்தில் நான் வாழணும், என்னை இதுக்கு தான் அழைச்சிருக்காரு. எனக்கு இப்படி தான் என்னை கொண்டு இந்த குடும்பம் முன்னேறணும், என்னை கொண்டு என்னுடைய ஜெபத்தால் என்னுடைய வாழ்க்கையால். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பைபிள் வெரி குட். நிறைய பேர் இருக்கே, கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் வாசிக்காதவங்கெல்லாம் உண்மையாக சொல்லி இருக்கிறீங்க, பரவாயில்ல. வார்த்தை வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கது தெரியுமா? ஒரு வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தையை நீங்க படிக்கிறீங்கன்னா அதை படிச்சுட்டு அந்த வார்த்தையில கை வச்சு அந்த வார்த்தையை வச்சு செபிக்கணும். நீங்க இப்போ ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா, உன் வீட்டை நான் கட்டி எழுப்புவேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை படிச்சிருக்கீங்கன்னா, ஆண்டவரே இந்த வாக்குறுதி நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, என் வீட்டை கட்டி எழுப்புங்க, கை வச்சு ஜெபிங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களே, நான் கேட்கிறேன். என் நாமத்தினால் நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே, நான் உங்க நாமத்தினால நான் கேட்கிறேன்ப்பா, எனக்கு இதை கொடுங்க. அப்ப பைபிள் வாசிக்கிறது சும்மா கடகடன்னு வாசிச்சுட்டு போறதுக்கு இல்லை. அந்த பைபிள் நம்ம வாழ்வாக மாறணும். அந்த பைபிள் வார்த்தை நமக்கு சாட்சிய வாழ்வாக மாறணும். நம்ம வாழ்வும் வார்த்தை செயல் எல்லாமே ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்மை பார்த்து மற்றவங்க பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். இவங்கெல்லாம் எப்படி இப்படி வந்தாங்கன்னு தெரியல, இவன் நீங்க எப்படி சிஸ்டர், நீ எப்படிக்கா, எப்படிமா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் பைபிள் வாசிப்பேன், நான் நல்லா ஜெபிப்பேன். அப்போ அந்த அவங்களுடைய முன்மாதிரியை நமக்கு ஒரு முன்மாதிரியாக நம்மளை பார்த்து அடுத்தவங்க இப்படி தான் திருச்சபை பரவணும். இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஆதி கிறிஸ்தவர்களை பார்த்து எல்லாரும் மனம் மாறினாங்கல்ல. அப்ப நம்மளை என்னை பார்த்து ஒருத்தராவது மனம் மாறி இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது என்ன, ஐயோ நீங்க செவிக்கிறது பிடிச்சிருக்கு, நீங்க நல்லா சொல்றீங்க, உங்க வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சி, அப்படி யாராவது சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நல்லது தானே. அப்போ எதுக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம்? அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வர்றோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் எத்தனை மாணவர்களை உருவாக்கி விடுறீங்க இல்லையா? ஒரு ஆசிரியர் எத்தனை மாணவர்களை உருவாக்கி விடுறாங்க. ஒரு டாக்டர் எத்தனை பேஷண்ட்டை சுகமாக்கி விடுறாங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நன்மை செய்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்? திருச்சபைக்கு நான் என்ன செய்கிறேன்? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? என் சமுதாயத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? என் அன்பிய கூட்டத்தில் நான் என்ன செய்கிறேன்? அப்போ நம்ம இந்த சாட்சிய வாழ்வு வாழ நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறித்து வைத்து அழைத்த நாம் இந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்து சாட்சியம் பகரும் பொழுது நாம் நிலைத்திருப்போம், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். சும்மா பிறந்தோம், செத்த பிறகு என்னவோ நடந்துட்டு போகுது. ஐயோ நரகத்துக்கு போகக்கூடாது, வேகிற நரகத்துக்கு போகக்கூடாது. பேரின்ப வாழ்வு அந்த மாட்சிமையில் நம்ம பங்கு பெறணும். அதுதான் நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆகவே என்ன செய்ய போறோம்? நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? நம்ம வாழ்வில் என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு, இது ஆண்டவருடைய அங்கீகாரத்தில் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு, இறை திட்டத்தை நிராகரித்து தன் சுய விருப்பின்படி செல்பவர் வாழ்வில் கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகவே தூய ஆவியார் துணை கொண்டு நம் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் சித்தத்தின்படி வாழ்ந்தால் நிலைத்திருப்பவர்கள் கூட்டத்தில் நாமும் என்ன செய்வோம்? நிலைத்திருப்போம். அப்ப நிலைத்திருக்க விருப்பமா? அப்ப இனி நல்லபடியா நம்ம பைபிள் வாசிச்சு நல்ல வார்த்தையில வைத்து ஜெபிச்சு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வோமா? சரி, அப்ப எழுமுக எல்லாருக்காகவும் ஜெபிப்போம்.
எழும்புங்க எழும்புங்க. எழுந்து நின்று ஆண்டவரை நாம் எல்லாரும் சத்தமா நல்ல பாடிட்டு ஜெபிக்கலாம். என்னப்பா தம்பி ஜோதிஷ் பாட்டு பாடி எங்க போன? பாடின பிறகு ஜெபிப்போம், இல்ல ஜெபிச்சுட்டு பாடுவோமா? ஜெபிப்போமா? சரி, ஓகே, ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஆண்டவருடைய விருப்பமும் உங்க விருப்பம் ஒன்றா இருக்கணும் இல்லையா? அப்ப உங்க விருப்பத்தை கடவுள், அப்பா எனக்கு இப்படி ஒரு விருப்பம், நீங்க தான் அந்த விருப்பத்தை எனக்குள்ள வச்சிருக்கீங்க, இதை எனக்கு நிறைவேற்றி தரணும், நீங்க என்னை அழைச்சிருக்கீங்க, எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். சரியா? சரி, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்க நல்ல சத்தமா பக்கத்துல யாரு இருக்கா அவங்க இவங்கன்னு கேட்க கூடாது. வெக்கப்படாம ஆண்டவரே என் கூக்குரல் அவர் காதில் விழுந்தது, ஆகாரின் கூக்குரல் கேட்கப்பட்டது, இஸ்ராயல் மக்களின் கூக்குரல் கேட்கப்பட்டது, அதனால நல்லா ஜெபிங்க, எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்படும். ஓகேயா? நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் 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 அல்லவரே, ஸ்தோத்திரம் நல்லவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நேரத்திலே நீர் இந்த இறை வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எல்லா மக்களை முன் குறித்து அழைத்து வந்திருக்கின்றீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பலவிதமான கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, சோதனையோடு, கஷ்ட நஷ்டங்களோடு, வியாதி வருத்தங்களோடு வந்திருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற இந்த மக்களை அப்பா உமது தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன், இவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இவர்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இவர்கள் தொழில்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பிள்ளைகளின் படிப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமது கரங்களில் இவர்களை ஏந்தி கொள்ளும் ஆண்டவரே, உமது அரவணைப்புக்குள்ளே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நோவா பெட்டகத்துக்குள்ளே அந்த குடும்பத்தை வைத்து காத்தது போல ஆண்டவரே உமது இதய பேழைக்குள்ளே இந்த பிள்ளைகளை எல்லாம் வைக்கிறேன் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கண்ணீரை காண்கின்ற தேவன் ஆண்டவரே, கண்ணீரை ஆண்டவரே துடைத்தரலும் ஆண்டவரே, விண்ணப்பத்தை நிறைவு செய்து கொடுத்தரலும் ஆண்டவரே. குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஜெப வாஞ்சை கொடுத்தரலும் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு ஜெபிக்க ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுத்தரலும், வாஞ்சையோடு ஜெபிக்க ஆண்டவரே, போராடி ஜெபிக்க, ஜெபித்த ஆண்டவரே காரியங்கள் சாதிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உமது வல்லமை ஆற்றல் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலவணும் ஆண்டவரே, சாட்சியில மக்களாக மாறணும் ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெப குழுவை ஆசீர்வதிங்கப்பா, இந்த ஜெப குழுவில் பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சேவியரப்பாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இதை நடத்துகின்ற மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. இந்த 3 நாட்களும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரே மக்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறட்டும் ஆண்டவரே, சாட்சியுள்ள மக்களாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமை ஆற்றலும் நிரப்பட்ட ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் ஊழியர்களாக உருவாகட்டும் ஆண்டவரே. இறை வார்த்தையால் நிரப்புங்க, வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை உற்சாகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா, அந்த முதியோர் வயதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்தரலும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே மக்களை ஆசீர்வதிங்க, இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதிங்க, எதிர்காலம் நல்லதாக அமைய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. வாழ்க்கை தேட ஆசிக்கின்ற மக்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையர்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சிறுவர் சிறுமிகளை ஆசீர்வதிங்கப்பா, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா குழந்தை பெற்றுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா, குழந்தை பாக்கியங்களை கொடுங்கப்பா. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, எல்லா விதத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தியருமாறு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுமா, கரங்களை தட்டி உற்சாகமா என் ஆண்டவர் எனக்குரிய திருவுளத்தை அவருடைய கைகளினால் செய்து கொடுப்பார் என்று சொல்வோம். நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக அவர் கையில் என் திருவுளம் நிறைவேறும் என்று சொல்வோம். கைகளை
நன்றி. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே. அணுகின சிலுவையை போலி சுமந்து ஆண்டவர் பின் செய்வே. அணுகினம் சிலுவையை போலி சுமந்து ஆண்டவர் பின் செய்வே. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. அச்சமே எனக்கில்லை. இன்னும் அச்சமே எனக்கில்லை. Hallelujah, 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 ஆசீர்வதிங்க